ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் சால்னா எப்படி செய்துன்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸு எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது செய்கிறதுக்கு வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுபடட்டும். இது வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துருக்கேன். நான் ஒரு சின்ன பீஸ் ஒரு 2 சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக கசகசா கூட சேர்த்துக்கலாம். இங்கே வந்து கசகசா கிடைக்காது, அதனால் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து சூடானா போதும். சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே வாணலில் 3 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறம் கல்பாசி, ஏலக்காய், இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை, அதுக்கப்புறம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த புதினா தான் வந்து இந்த சால்னாவுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இது வந்து வீட்டிலே அரைச்ச சிக்கன் மசாலா தான். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து மஷ்ரூமை வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் அளவு மஷ்ரூம் வாங்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை, தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்புலாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, வறுத்து அரைச்சதை அது கூட வந்து சேர்த்துடலாம். நல்லா வந்து நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்னா வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் இன்னுமே வந்து கெட்டியாகும். இந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால கெட்டியாகும். தேவையான அளவு உப்பு, தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அப்படியே மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா இது வந்து கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வரணும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நானு, அதுக்கப்புறம் வந்து புலாவு, ரைஸு, சாதத்து கூட நல்லா வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான மஷ்ரூம் சால்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து சிக்கன் கூட போட்டு செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.